ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் போட்ட லாஸ்ட் வீடியோக்கு உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். பட் ஆனால் என்ன சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ என்ன புதுசாக போடலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், இஎஃப் ஃபார்மை ஆஃப்லைனில் சப்மிட் பண்ணுறது தானே. ஸோ இந்த வீடியோவில் இஎஃப் ஃபார்மை ஆன்லைனில் நம்மளுடைய ஓட்டர்ஸ் ஐடியோட நம்ம எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சப்மிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்ட்டுன்னு பார்க்குறீங்களா? உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய நேம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு சப்போஸ் நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் ஆன்லைன் சப்மிஷனுக்கு போங்க. இல்லை அப்படின்னா ஆன்லைன் சப்மிஷன் போகாதீங்க. இது எதனால் அப்படின்னா, ஆதாரை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய 2002 டேட்டாவை ரெவ்யூ பண்ணி நம்மளுடைய ஓட்டர் ஐடியை சாங்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய நேம் ஓட்டர் ஐடியில் ஆதாரில் இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா ஆன்லைன் சப்மிஷன் போகாதீங்க, ஆஃப்லைன் சப்மிஷன் போங்க. ஸோ இந்த ஆன்லைன் சப்மிஷனில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வெப்சைட் அஃபிஷியல் பேஜ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதோடைய வெப்சைட்டோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இதில் தெரியுதுல, ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம். இந்த கேட்டகரிக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதாவது ஆன்லைன் சப்மிஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ளே போன உடனே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கோடு கேட்கும். ஸோ நம்மளோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நம்ம இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது இந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஆன்லைனில் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நேம் அதில் டிஸ்பிளே ஆகும். நேம் டிஸ்பிளே ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஸ்டேட், அதாவது நம்ம எந்த மாநிலம் அப்படிங்கிறத கேட்கும். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ட்ராப் டவுன்லேருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நிறைய பேத்துக்கு யூபிஜின்ட்டுன்னு ஆரம்பிக்கும், இல்லாட்டினா பிவிஎஸ்ன்னு ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணோன்னே உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன், அதாவது முன்னுக்கூட்டியே நம்மளுடைய ஓட்டர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செலக்ட் ஒன் கேட்டகரி அப்படிங்கிறத காட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஒன் கேட்டகரி அப்படின்ட்டுன்னு காட்டும். ஸோ 3 ஆப்ஷன்ஸில் நிறைய பேத்துக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும், நிறைய பேத்துக்கு காட்டாது. அது எதனால் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் கேட்டகரினால. ஸோ 2002 ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் இந்த 3 ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னுடைய நேம் ஆல்ரெடி 2002 இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் இருந்துச்சா? ஸோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. 2வது ஆப்ஷன், என்னுடைய பேரண்ட்ஸோடைய நேம் அதில் இருந்துச்சா அப்படின்றது 2வது ஆப்ஷன். 3rd ஆப்ஷன் என்னுடைய ரிலேட்டிவ்ஸோடைய நேம், அதாவது நிறைய பேத்துக்கு அப்பா அம்மாவுடைய நேம்ஸ் இல்லாமல்
அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோடைய நேம் அதில் வந்து இருக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா லீகல் கார்டியனோடைய நேம் கூட இருக்கலாம். ஏன்னா அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு வர மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு வந்து 3rd கேட்டகரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால இந்த 3 ஆப்ஷன்ஸில் உங்களுடைய ஆப்ஷன் வந்து எந்த கேட்டகரியில இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து என்னுடைய நேம் வந்து 2002ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். இல்லை எனக்கு வந்து 2002ல என்னோட நேம் இல்லை, பட் ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸோடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுடைய கேட்டகரிக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்து வச்சுட்டு அந்த கேட்டகரியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுடைய நேம், அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நேம் வந்து ஆதார் நேம் மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆன்லைன் ஃபார்மை சப்மிட் பண்ணாதீங்க. ஸோ சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஓட்டர் ஐடி வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ்மே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீசன்காண்டி நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அந்த வெப்சைட்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் த ஆதார் இஸ் கரெக்ட்லி ஆஸ் இட் இஸ் இன் ஓட்டர் ஐடி. ஸோ அதனால ஆதாரில் இருக்கக்கூடிய நேமா இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் சப்மிஷன் போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு யார் பூத் ஆஃபீஸர் அப்படிங்கிற அவங்களுடைய நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபார்மை ஆஃப்லைனில் சப்மிட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி சேஃப் ப்ரொசீஜர். இப்போ நிறைய பேத்துக்கு என்ன பிரச்சனை இதில் வரும் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து மொபைல் நம்பரோட லிங்க் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? உங்களுக்கு இந்த ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டும், அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஃபார்ம்ல, அதாவது இந்த ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் ஃபார்முக்கு கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல், அதாவது ரொம்ப சின்னதா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்க இணைக்கிறதுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செல்ஃப் as well as for other electors அப்படின்ட்டுன்னு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ நீங்க செல்ஃப் அப்படின்ட்டுன்னு கொடுத்த உடனே, இல்லை நீங்க வந்து அதர் பர்சன்ஸ்க்கு பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பர் கேட்கும். ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் ஐடியோடைய நம்பரை நீங்க டைப் பண்ண உடனே உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். அதாவது நீங்க எந்த ஸ்டேட்டு, எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, உங்களுடைய அப்பா பேர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்த உடனே அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இன்னொரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறோம்ல, ஸோ அது என்ன ரீசன்காண்டி, அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸா, இல்லை அதாவது நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ அந்த லிஸ்ட் டவுனில் வந்து நீங்கள் என்ன ரீசன் உங்களுக்கு ஆப்டாக இருக்குதோ அந்த ரீசனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் என்ன, அது எல்லாமே கேட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து லாஸ்ட்டாக ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகாமல் இருந்திருக்கும்ல ஒரு சில ஓட்டர் ஐடி, இல்லை என்னுடைய ஃபோனை வந்து நான் மாற்றிட்டேன், என்னுடைய நம்பர் வந்து மாறிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காண்டி மட்டுமே நம்ம வந்து ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ண முடியும் இந்த ஓட்டர் ஐடியில். ஸோ இது இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடிக்கடி நம்மளுடைய ஓட்டர் ஐடியோடைய வெப்சைட்டை செக் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய சேஞ்சஸ் வந்து அப்பப்போ அவங்க கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுனால நீங்களே உங்களுடைய ஃபார்மை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் வந்து இருப்பாங்க.
ஆனா வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ நீங்க உங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ இல்ல அண்ணன் தங்கச்சிக்கோ அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாமே தவிர உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸோ இல்லை ஓட்டர் ஐடி நம்பரையோ நீங்க வந்து வெளியில கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அந்த ரீசன்காண்டி தான் நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்றோம். ஸோ அதனால நீங்களே உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை யார் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சைபர் செக்யூரிட்டி கிரைம்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஓட்டர் ஐடி நம்பரையோ இல்லை ஆதார் நம்பரையோ வச்சு யார் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்க மட்டுமே சேஃப்கார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ண. ஸோ இப்போ நீங்கள் ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்கள் வந்து அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை 3 கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸ்ல உங்களுடைய ஸ்டேட், அதாவது மாநிலம் எது அப்படிங்கிறத நம்ம அந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி, ஸோ இந்த அசம்பிளி வந்து உங்களுடைய தொகுதி, ஸோ உங்களுடைய தொகுதி எது அப்படிங்கிறத அந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த அசம்பிளி கான்ஸ்டியூவன்சியோடைய நம்பர் வந்து 2002ல இருக்கக்கூடிய டேட்டாவா இருக்குமே தவிர 2025ல உள்ள டேட்டா கிடையாது. அடுத்தது நம்ம வந்து போலிங் ஸ்டேஷன், அதாவது எங்க உங்களுடைய வாக்குச்சாவடியை வந்து நீங்க போய் உங்களுடைய வாக்க பதிவு பண்ணியிருப்பீங்க, இதுவுமே 2002ல உள்ள டேட்டா தான். ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம ஃபில் பண்றது எல்லாமே 2002ல உள்ள டேட்டா மட்டும்தான். ஸோ இந்த போலிங் ஸ்டேஷன் நம்பர் வந்து நம்மளுக்கு எங்க நீங்க உங்களுக்கு வந்து இப்ப எடுக்க தெரியல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல 2002 டேட்டாவை வந்து நம்ம எப்படி ரிட்ரீவ் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த போலிங் ஸ்டேஷன் நம்பர் வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுவுமே ட்ராப் டவுன் லிஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சீரியல் நம்பருக்கு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆஃப்லைன் ஃபார்மில் கொடுத்துருக்கிறது வந்து தொகுதியோடைய வரிசை எண் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இங்கே ஆன்லைனில் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய சீரியல் நம்பர். அதாவது 2002ல நீங்க எடுத்த டேட்டால ஃபர்ஸ்ட் காலமோடைய நம்பரை தான் நம்ம வந்து இங்க வந்து பதிவு பண்ணணும். ஸோ இதுல நீங்க உங்களுடைய டேட்டால இருந்து உங்களுடைய சீரியல் நம்பரை எடுத்து நீங்க இங்க டைப் பண்ண உடனே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கேட்கும். தட் இஸ் செலக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப். அந்த டிராப் டவுன்ல இருந்து நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஸ் என்ன, அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸா இல்லை ஸ்பவுஸா என்ன அப்படிங்கிறத நம்ம அதில் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அந்த ஆப்ஷனை கொடுத்த உடனே இங்க ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க. இப்போ இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிற அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய எபிக் நம்பர், பழைய நம்பர், அவங்க எந்த தொகுதியில் இருந்தாங்க, அது எல்லாமே வந்துடும். ஸோ அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குதா, நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு நம்ம அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ட்டுன்னு நம்ம கொடுத்தா போதும், அடுத்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்கள டேட் ஆஃப் பர்த். ஸோ இதில் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து கேலண்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆதார் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பாவோடைய பேர், அவங்களுடைய எபிக் நம்பர், அம்மாவோட பேர், எபிக் நம்பர், அண்ட் ஸ்பவுஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர், அவங்களுடைய எபிக் நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு ஃபோட்டோ கேட்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து 20 MBக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த டைப் ஆஃப் அந்த
ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோவோடைய ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணிவிட்டு அந்த சைஸ்க்குள்ளே இருக்குதா அப்படின்ட்டுன்னு செக் பண்ணிவிட்டு தெளிவான ஒரு ஃபோட்டோ கொடுங்க. இதில் ஒரு சில பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, ஃபாதர்ஸோடைய எபிக் நம்பர் நீங்கள் டைப் பண்ணும்போது இன்வேலிட் எபிக் நம்பர் அப்படின்ட்டுன்னு சில பேருக்கு வரும். இல்லை அம்மாவோடைய பேர் எபிக் நம்பர் நீங்கள் டைப் பண்ணும்போது, அதாவது ஓட்டர் ஐடியோடைய நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது அது இன்வேலிட் எபிக் நம்பர்னு வரும். ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஸ் ஹூஸ் நேம் இஸ் கிவன் அஸ் அதாவது யார் உங்களுடைய ரிலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து லாஸ்ட் இதில் கொடுத்துட்டீங்க. ஸோ கொடுத்ததுனால அவங்களுடைய ரிலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதனால எனக்கு இதில் எபிக் நம்பர் வரல அப்படின்ட்டுன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் ஆப்ஷனல் தான். ஸோ வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். வரல அப்படின்னாலும் நம்ம இதில் கவலைப்பட தேவை இருக்காது. ஒன்ஸ் நம்ம எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளே செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ட்டு நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய ஃபார்மை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் வந்து 15th, அதாவது November 15th as well as November 22nd, இந்த 2 டேட்லேயும் நம்மளுக்கு வந்து உங்களுடைய போலிங் ஸ்டேஷனில் வந்து இஎஃப் ஃபார்மை ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வெளியூரில் இருக்கிறவங்க இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இஎஃப் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறுபடியும் நம்ம இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.